கரூர் மக்களை நேரில் சந்திக்கும் தாவேகா விஜய். கடந்த சனிக்கிழமை கரூரில் விஜயின் பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கியது. பரப்புரை நடந்த வேலுச்சாமிபுரம் பரப்புரைக்கு ஏற்ற இடம் இல்லை என்றும் விஜயின் தாமதமும் ஒரு காரணம் என்றும் என பல காரணங்களை பலரும் முன்வைத்து வருகின்றனர். இந்த சூழலில் இந்த சம்பவத்திற்கு விஜய் பயன்படுத்திய பரப்புரை வாகனமும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. கட்சி தலைமையிடமிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை தாவேகா சார்பில் எந்த நிகழ்ச்சிகளையும் நடத்த வேண்டாம் என மாவட்ட நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தை தாவேகா கையாண்ட விதம் மக்கள் மத்தியிலும் தாவேகாவின் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆளும் கட்சி அமைச்சர்கள், எதிர்க்கட்சி முன்னாள் அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வந்தனர். ஆனால் தாவேகா தலைவர் விஜய் 3 நாட்களுக்கு பிறகே தனது இரங்கல் வீடியோவை வெளியிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் ஆறுதல் கூற தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் யாரும் முன்வரவில்லை. ஆனால் தற்பொழுது விஜய் கரூர் செல்ல திட்டமிட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை சனிக்கிழமை இரவு விஜய் சந்திக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் ஆனால் சந்திக்க முடியாமல் போனதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தில் முறையான அனுமதி வாங்கி கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இனிமேல் இப்படி எந்த பாதிப்பும் யாருக்கும் நடக்காதவாறு செயல்பட இருப்பதையும் வெளிப்படையாக மக்களிடம் தெரிவிக்கவும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் சில முக்கிய முடிவுகளையும் எடுத்து வருகிறார். கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பயன்படுத்தி பரப்புரை பேருந்து வந்து செல்லவும் மீண்டும் செல்லவும் மிகவும் சிரமமாக இருந்தது. இது கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாகவும் கருதப்படுகிறது. விஜயின் அடுத்த கட்ட பரப்புரையில் இந்த புதிய வாகனத்தை எதிர்பார்க்கலாம் என்றும் கருதப்படுகிறது. கரூர் துயர சம்பவத்தால் விஜய் தன்னுடைய அரசியல் பரப்புரையை அடுத்த 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளார்.